நாம் காணும் இந்த உலகம் மெய்யானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் ஐம்புலன்களால் உணரப்படும் இந்த வாழ்க்கை ஒரு அழகான மாயை என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய ஒரு மாயையே தவிர வேறில்லை என்கிறது இறைமறை 3:35. ஒரு வழிப்போக்கன் மரத்தடியில் ஓய்வெடுத்துவிட்டு செல்வதை போன்றதுதான் இந்த வாழ்க்கை என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கடல் நீரோடு ஒப்பிடும்போது நம் விரலில் ஒட்டும் ஒரு துளி நீர் எவ்வளவு சிறியதோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகம் ஒரு மாயக்கோட்டை. இதைச் சுற்றி பல மர்மச் சுவர்கள் உள்ளன. அதில் முதல் சுவர் நம் ஐம்புலன்கள். நீங்கள் பார்ப்பது நிஜமான உலகத்தை அல்ல. உங்கள் மூளை உங்களுக்காக திரையில் காட்டும் ஒரு 3D படத்தைத்தான். இன்னும் சொல்லப்போனால் நிறங்கள் கூட உண்மையில்லை. ஒளியின் அலைவரிசைகளை உள்வாங்கி உங்கள் மூளை கொடுக்கும் பெயர்கள்தான் சிவப்பு, பச்சை எல்லாம். நீங்கள் காண்பது உண்மையா அல்லது உங்கள் மூளையின் கற்பனையா? வாருங்கள், இந்த மந்திர சுவர்களை தாண்டி பார்ப்போம். ஐம்புலன்கள் காட்டும் உலகம் மாயை என்றால் உண்மையான உலகம் எப்படி இருக்கும்? அதை எப்படி காண்பது? இதோ அதற்கான விடைகள். மூளை எனும் சினிமா தியேட்டர். நம் கண்கள் வெறும் கேமராவில் மட்டுமே. அவை ஒளியை பிடித்து மின் சமிக்ஞைகளாக மூளைக்கு அனுப்புகின்றன. வெளி உலகம் உண்மையில் இருட்டானது. அங்கு நிறங்களோ உருவங்களோ கிடையாது. உங்கள் மூளைதான் அந்த தகவல்களை வைத்து உங்களுக்கு ஒரு வண்ணமயமான சினிமாவை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. இதை உணர்வதே மாயையை உடைப்பதன் முதல் படி. அறிவியல் சொல்லும் உண்மை குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் படி நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. ஆனால் ஓர் அணுவின் 90.9 பகுதி வெறும் வெற்றிடம். நாம் தொட்டு உணரும் திடப்பொருட்கள் கூட வெறும் ஆற்றல் அதிர்வுகள், எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் தான். நம் தோல் அந்த அதிர்வுகளை தடையாக உணர்வதால் அதை திடப்பொருள் என்று மூளை நம்ப வைக்கிறது. ஆன்மீகம் காட்டும் வழி புலன்களை கடந்து செல்வதைத்தான் ஆன்மீகம், மெய்ஞானம் என்கிறது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் என்ற அகந்தையை விட்டுவிட்டு கவனத்தை உள்நோக்கி திருப்பும் போது மெடிடேஷன் இந்த 3 பிம்பங்களுக்கு பின்னால் இருக்கும் எல்லையற்ற பிரபஞ்ச பேராரவை நீங்கள் உணர முடியும். உண்மையான உலகம் எது? ஐம்புலன்கள் தரும் எல்லையை தாண்டிவிட்டால் அங்கு நீ வேறு, நான் வேறு என்ற பிரிவினை இல்லை. எல்லாம் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட ஆற்றல் வெளி மட்டுமே. நாம் பார்ப்பது ஒரு துளி, ஆனால் உண்மை என்பது ஒரு மகா சமுத்திரம். மந்திரச் சுவர்களை